தென்காசியில் இரு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் குறைந்தது 6 பேர் பலியாகினர். சுமார் 32 பேர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகேயுள்ள எலத்தூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட துரைசாமிபுரத்தில் திங்களன்று காலை 10:30 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது. மதுரையிலிருந்து தென்காசி நோக்கி சென்ற பேருந்தும் தென்காசியிலிருந்து கடையநல்லூரை நோக்கி சென்ற பேருந்தும் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் இரு பேருந்துகளின் முன்பக்கங்களும் முழுமையாக சேதமடைந்தன. அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். விபத்தில் 5 பெண்கள் 1 ஆண் என குறைந்தது 6 பேர் பலியானதாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் BBC தமிழிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். 32 பேர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பேசிய அவர், தான் தற்போது அரசு மருத்துவமனையில் இருப்பதாகவும் விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விபத்தில் சிக்கிய அனைவரும் மீட்கப்பட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் முகவரி சேகரிக்கப்பட்டு உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் கமல் கிஷோர் BBC தமிழிடம் கூறினார். இந்த விபத்து தொடர்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பயணி ஒருவர் பேசினார். நீங்க வண்டியை பார்த்தா நான் டிரைவர் தான், வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ வந்து ஒதுக்கிட்டாப்ல, அவங்க ஏறி வர்றது சரி, நீங்க ஒதுக்கிட்டாப்ல. எவ்வளவு பேர் அடிபட்டு இருப்பாங்க? 40 இருக்கும். இந்த விபத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், தென்காசி கடையநல்லூரில் நேர்ந்த பேருந்து விபத்தில் 6 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனைக்குள்ளாகி இருக்கிறேன். விபத்து நேர்ந்த இடத்திலிருந்து பேசிய மாவட்ட ஆட்சியரை அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உரிய உயர்தர சிகிச்சையை உறுதி செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளேன் என்றார்.